கீழே வச்சிருக்க ஊத்திருக்கோம். இதுக்கு எப்படி அள்ளித்தான் தெளிக்கணும். இந்தப்பா யாருப்பா? கண்ணு கண்ணாடி போட்டிருக்கான், கையில பொட்டி வச்சிருக்கான், ஊருக்கு புதுசு போட்டிருக்கு. கப்புன்னு அமைக்கிருவோம். என்ன பாக்குறீங்க? ஹோட்டல் மாதிரி இருக்க, தங்கறதுக்கு வசதி இருக்கான்னு பாக்குறீங்களா? சகல வசதி இருக்கு. ஹலோ, சகல வசதி இருக்கு. ஏன் சார் யாராவது சொல்லி அனுப்புறாங்களா? இங்க ஒரு தடவை வந்து தங்கிட்டு போனாங்கன்னா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் அனுப்பி வச்சிடறாங்க சார். அவ்வளவு வசதி. நீ இந்த வீட்டு தோட்டக்காரனா? எப்படி வேணாலும் வச்சுங்க. வீட்டை கட்டின புண்ணியமா எங்கேயோ இருக்காரு. வருஷத்துல ஒரு வாரம் வந்து தங்கினாலே பெருசு. இங்க எல்லாமே நான் தான். ஒரு நாளைக்கு 40 ரூபாய். 40 ரூபாய்? ஆமா. கட்டில படுத்துட்டா 40, கட்டிலுக்கு அடியை படுத்துட்டா 45, கம்பளி போத்திட்டா 50, ஹீட்டர் போட்டா 55. ஒண்ணுமே பண்ணாம ரூம சுத்தி சுத்தி ஓடி வந்தா 5-10 குறைச்சிக்கலாம். அப்படியா? நான் மாணிக்கம் செட்டியாரோட ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். எங்க முதலாளியோட ஃப்ரெண்டா? ஆமா. எங்க முதலாளி யாருக்கு லெட்டர் கொடுத்தாலும் இந்த பேப்பர் தான் கொடுப்பாரு. உங்களுக்கு ரூம் கொடுக்க சொல்லி எழுதிருக்காரா? சார், எங்க முதலாளி கிட்ட சொல்லிடாதீங்க சார். என் பொழப்புல மண் ஒழுங்குரும் சார். அட முட்டா பையல, என்ன சொன்ன சார்? எங்க முதலாளியோட ஃப்ரெண்டு உங்ககிட்டயே நான் தப்பா நடந்துட்டேன் சார். என்ன மன்னிச்சிருங்க சார். நீங்க பெரியவங்க, மன்னிச்சிருவீங்க. வாயை திறந்து மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க சார். என்ன காட்டி கொடுத்துட மாட்டீங்களே? சொல்றேன். மறுபடியும் அவர்கிட்ட சொல்லுவேன்னு சொல்றீங்களே? சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். ஓ, இங்கிலீஷ்ல அதான் அர்த்தமா? பொட்டி கொடுங்க சார். கோட்டை கழட்டுமா? வேணாமா? உள்ள போலாமா? வாங்க போலாம். வாங்க சார், வாங்க. இதான் நீங்க தங்க போற வசந்த மாளிகை. பியூட்டிஃபுல். கம்ஃபர்டபுளா இருக்கும். எது கம்ஃபர்டபுள்? எது? இங்கிலீஷ். ஓ, கம்ஃபர்டபுளா? இங்க எல்லா வசதியும் இருக்கு. வந்தாம் பாரு தள்ளங்க சத்தா. ஹே, வந்தாம் பாரு. ஹே, யோ, அறிவு இருக்கா உனக்கு? பொம்பளைங்க குனிஞ்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ என்னையா பாக்குற? நான் பாக்குற இடத்துல ஏன் நீ குனிஞ்சு வேலை பாக்குற? அப்படி ஓரமா போய் வேலை பாக்குறது? யோ, பேச்சு சரியில்லை, ரொம்ப பெண்ட் அடிக்குது. நீ கூட தான் முந்தா நாள் சமைச்ச மாதிரி சிலுத்துக்கிற, சும்மா அலட்டிக்கிறியே. யோ, நான் நேத்து சமைச்சேன், முந்தானத்து சமைச்சேன். அதை பத்தி உனக்கு என்னையா? வேலையை பார்த்துட்டு போவியா? வேலையத்தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், நடக்கலையே. இதே மாதிரி கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்த என் முதலாளி கிட்ட சொல்லி உன் சீட்டை கிழிச்சிருவேன், ஜாக்கிரதை. என்னடி மிரட்டுற? என்ன பார்த்தே டி, நான் கூப்பிடுறேன். ஆமாண்டி, போடி, பொட்டுடி, போடி. இரு, முதலாளி. அடடே, வாம்மா, வடக்கு தெரு வடிவு. என்ன தெற்கு தெருவில் எவனுமே கிடைக்கலையா? பர்ஸ் காலியா போனா தான் நீ பச தேடி வருவே. பொழப்பே நமக்கு அதானே? நமக்கா? எனக்கு. இப்படி சொல்லு. ஆமா, இன்னைக்கு புது பாட்டி யாராவது வந்திருக்காங்களா? மெட்ராஸ்ல இருந்து ஒருத்தன் வந்திருக்கான். பக்குவமா நடந்துட்டீன்னா அவன் பர்சியே காலி பண்ணிடலாம். அவன் பர்ஸ் கொண்டு வரலையே. பின்ன பொட்டி கொண்டு வந்திருக்கானே, அதையே காலி பண்றேங்கிறியா? நீ நாடு நகரத்தையே காலி பண்ணவளாச்சே. இது பார், முதலாளிக்கு ரொம்ப வேண்டியவன். அளவா வாங்கு, அதுல பாதி எனக்கு. ஆளை மட்டும் சொல்லு, அசத்திடுறேன். நீ அனுப்பிடுவிய. வரும்போது காலியா கொண்டு வர்றீங்க, போகும்போது ரொப்பிட்டு போயிடுறீங்களே. யார் நீ? பெர்மிஷன் எல்லாம் உள்ள வந்திருக்க? பதறாதீங்க, இப்படி பக்கத்துல வந்து உட்காருங்க சொல்றேன். யூ கெட் அவுட். ஆமா, ஊட்டி குளிர்ல எப்படி இருக்கு? உனக்கு தான் குளிர் ரொம்ப விட்டு போச்சு. ராஸ்கல், சஞ்சீவ் இதை தான் சொன்ன, சகல வசதி இருக்குன்னு. ஐ சே யூ கெட் அவுட். நேத்து ராத்திரி எம்மா, இந்த டேப்ல அந்த பாட்டு இருக்கா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிம்மதியா இருக்கலாம் நீங்க வந்தா. இப்ப நீ எழுந்து போறியா இல்லையா? நல்ல கஸ்டமர்னு வந்த, சத்தம் இல்லாம முடிக்க வேண்டிய விஷயத்துக்கு ஏன் சார் இப்படி சத்தம் போடுறீங்க? உங்களை ஆச்சேன்னு பாக்குறேன். இருந்தாலும் நீங்க ரொம்ப கஞ்சம் சார். ஆஃப்டர் ஆல் 100 ரூபாய். சிக்கலா இருக்கு. இப்படி ஆரம்பிச்ச என்ன? எப்படி சிரஞ்சீவி மங்கம்மாவுக்கு சீரஞ்சீவி சஞ்சீவி எழுதியது? ஏப்பா, மங்கா என்ன ஆஸ்பத்திரியில இருக்கு? சோகத்தை பத்தி கேட்க எதையுமே ஒரு மரியாதையா ஆரம்பிக்கணும்டா. ஏப்பா, கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? டிஸ்டர்ப் பண்ணாத.
என்ன மங்கா எப்படி இருக்க? என்னடா புதுசா கேக்குற, ரொம்ப அக்கறையா? என்ன பார்த்தாதான் ஒரு மாதிரி, ஆனா என் மனசு அப்படி இல்ல. என்னடா அது, நல்லா தானே இருந்த, இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு? உள்ளத சொன்னா யார் நம்ப போறாங்க? யாரு? அப்படி என்ன புதுசா சாப்பிடுற? ஊட்டியில விளையிற தக்காளி எல்லாத்தையும் நீயே சாப்பிடுற போல் இருக்கு. உடம்பு தல தலன்னு இருக்கு. தோசை கரண்டியை எடுத்து ஒரு திருப்பி திருப்பினா இந்த மூஞ்சி அந்த பக்கம் ஆயிடும், ஜாகிரதை. ஆமா, நீ எப்ப இங்கிலீஷ் கத்துக்க ஆரம்பிச்ச? என்னடா கிண்டல? அப்புறம் எப்படி இந்த புஸ்தகம் சமையல் கட்டுக்கு போச்சு? சின்னம்மா வச்சுட்டு போயிருக்கோம். சரி சரி, சின்னம்மா பார்த்தா திட்டும், பத்திரமா அந்த புத்தகத்தை எடுத்து வை. ஏன் இந்த துறை எடுத்து வச்சு ஆனாதோ? இந்த பாரு மங்கம்மா, எதுவுமே ஒரு ஆளு கைப்பட இருந்தா தான் பக்குவமா இருக்கு. டேய், நீ சரியில்லை, புறப்படு, புத்தகத்தை கூட. மங்கா, புக்கு பத்திரம். என்ன இந்த பையன் புஸ்தகம் புஸ்தகம் சாகுறான்? அப்படி என்னதான் இந்த புஸ்தகத்துல இருக்கு? என்னது? அங்கம் எல்லாம் தங்கம் போல மின்னும் அங்கம்மாவுக்கு சஞ்ச் எழுதி கொள்வது. மூக்கழகில் ராதா. கேஆர் விஜயா. இப்படிக்கு ஏங்கி தவிக்கும் சஞ்ச். அடப்பாவி, டேய், உன்னை என்ன பண்றான் பாரு. மங்கா மங்கா, நில்லுடா. வேண்டாம் மங்கா, நில்லுடா மங்கா. என்ன விட்டுடு மங்கா. உனக்கு இஷ்டம் வேணா விட்டுடு மங்கா. இருடா மங்கா, லெட்டரா எழுதி வச்சு உன்னை தூக்கி எண்ணெய் சட்டியில போட்டு தாளிச்சிர மாதிரி. எங்க அப்பாவே எழுத சொன்னாரு. எங்க அப்பாவே எழுத சொன்னாரு. உங்க அப்பனா? ஆமா, எங்க அப்பா தான் லெட்டர் எழுதி கொடுக்க சொன்னாரு, அதான் எழுதுன. என்னடா, உங்க அப்பாவை லவ் பண்றாரு? இதை ஏன்டா முதல்லயே சொல்லக்கூடாது? அப்ப அப்பானா ஓகேவா? இத பாரு அப்பு, இனிமே என்ன மங்கான்னு கூப்பிடக்கூடாது, அம்மான் தான் கூப்பிடணும். அம்மா, மகனே. அம்மா, அப்பு. அம்மா, மகனே. அம்மா, ராசா. அம்மா. மங்கா, எப்ப மாங்காய் திங்க போற? சி, மாங்காய் புளிக்கும். அதை விட சாத்துக்குடி, வாழைப்பழம், ஆப்பிள் இதெல்லாம் வாங்கி கொடுத்தா சாப்பிட்டு கப்புன்னு போச்சு படுத்துக்குவேன். அடி போடி, விவரம் புரியாதவ. ஐயே, என்னையா அது பச்சை வெங்காயத்தை போய் திங்கிற? உலகம் புரியாத மாதிரி தான் பேசுவா. ஓயா. இனிமே ஆனாவன்னாவெல்லாம் நாம தான் கத்துக்கும். மங்கு, நீ நின்னா அழகு, உட்கார்ந்தா அழகு, படுத்தாலும் அழகு. அப்புறம் கள்ளி அப்பா இல்ல விட மாட்டேங்கிறானே. அங்கே இரு. இந்த நேரத்தில் நீ எங்கடா வந்த? உடம்புலாம் ஒரு மாதிரியா இருந்தது, முதலாளி கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். பெரிய மனுஷன் ரெஸ்ட் எடுக்க வேண்டாம், போடா. வேலை இருந்தா போய் பாரு. எங்க முதலாளியே வீட்டுக்கு போடான்னு சொல்லிட்டாரு, நீ எங்க போக சொல்ற? ஏய், உங்க முதலாளிக்கு இந்த வீட்டு நிலைமையை பத்தி தெரியாதரா? அந்த ஆள் எனக்கு பல வகையிலே இடைஞ்சல் கொடுக்குறான். சீக்கிரமே அந்த ஆள் சீட்டை காலி பண்ற. ஏய், வெளியில போ. இப்ப இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், ஒரே குளிரா இருக்குது. உனக்கு மட்டுமா குளிருது? எங்களுக்கு தான் குளிருது. அப்பு, இங்க வா. ஏய், நீ சும்மா இருக்கலாம்டா, மத்தவங்களையும் சும்மா இருக்க சொல்றியே. ஏய், பக்கரி கடையில் போய் ஒரு வீடு வேண்டாம். அந்த வழியா தான் வந்தேன், கடை பூட்டி கிடக்கு. சரி, கண்ணப்ப வீட்டு இருக்காரான்னு போய் பாட்டு வா. அவர் நேத்து தான் மேட்டுப்பாளையம் சந்தைக்கு போனார், நாளைக்கு தான் வருவாரு. இப்ப வந்துருப்பான், போய் பாத்து வாடா. அப்படி என்ன அவசரன்ற? ஏன் அவசரம் உனக்கு என்ன தெரியும்? போடா. ஐயோ, போய் தொலை சனினே. மங்கா, சீக்கிரம் அவன் வந்துருவான். எப்பா பரதா போட்டுக்க. ஐயோ, போடா. பலிக்குது. கல்யாணம் ஆசையா போயிடும் போல இருக்கு. இப்பவே இப்படி சொன்னா எப்படி? இன்னும் எவ்வளவோ இருக்கே. அப்ப இந்த வழியெல்லாம் குறைஞ்சிரும். ஏண்டி, இன்னுமா ரெடி ஆகல? என்னது? என் பொண்டாட்டி சொல்றமா, பெரியவர் எவ்வளவு வருத்தப்படுறாரு தெரியுமா? மண்டபத்துல அலங்காரத்தை வச்சுதான் லேட் ஆகும் தான் இங்க அனுப்புறாரு. இங்கேயும் லேட் ஆனா எப்படி? சரி சரி, இப்ப வந்துருவா. உங்களை தான் பெரியவர் கூட்டு வர சொன்னாரு. மண்டப வேலையில நீங்க தான் கவனிச்சுக்கணுமா? மங்கா, இப்ப வந்துடுறேன். போங்க, போய் கலர் கலர் கொடுங்க எல்லாருக்கும். அம்மா, தந்தி. தந்தியா? கல்யாணத்துக்கு வந்த வாழ்த்து தந்தி. ஓஹோ, ஏகப்பட்ட வேலை இருக்கு, வாடா.